ஆறாம் சங்கீதம் ಕೀರ್ತನೆ ಭಾಗ 6 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಾಗಿ. முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವುದಾದರೆ, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், ಯೆಹೋವನೇ ಕೋಪದಿಂದ ನನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸಬೇಡ, உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். ರೋಷದಿಂದ ದಂಡಿಸಬೇಡ. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ಮುಂದಾಗಿ ಓದುವುದಾದರೆ, என்மேல் இரக்கமாயிரும், ಯೆಹೋವನೇ ಕರುಣಿಸು, நான் பலனற்று போனேன், ನಾನು ನಿಶ್ಶಕ್ತನಾಗಿ என்னை ಹೋಗಿದ್ದೇನೆ, குணமாக்கும் கர்த்தாவே, ನನ್ನ ವಾಸಿ ಮಾಡು, என் எலும்புகள் நடுங்குகிறது, ನನ್ನ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ என் ತತ್ತರಿಸುತ್ತವೆ, ஆத்துமா மிகவும் வியாக்குலப்படுகிறது, ನನ್ನ ಪ್ರಾಣವು ಸಹ ಬಲವಾಗಿ ತತ್ತರಿಸುತ್ತಿದೆ. கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். ಯೆಹೋವನೇ ಎಷ್ಟರವರೆಗೂ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿರುವೆ. இது தாவீதினுடைய ஒரு ஜெபம். ಇದು ದಾವಿದನ ಪ್ರಾರ್ಥನೆ. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ದೇವರ ಬಳಿ அவன் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிற பொழுது, ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟ பிரச்சனைகள் ಬರುವಾಗ, வருகிற பொழுது, ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ, அல்லது வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது ರೋಗದ ಸಮಸ್ಯೆದಲ್ಲಿರುವಾಗ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಿಸುವಂತ இதை ದೇವರು. நன்றாய் அறிந்த தாவீது ಇದನ್ನು ಬಹಳವಾಗಿ ತಿಳಿದ ದಾವಿದನು ஆண்டவரோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವುದನ್ನು ನೋಡಬಹುದು. அவனுடைய சூழ்நிலைகளை தேவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். ಆತನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ದೇವರನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு, ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿಕೊಂಡು, கர்த்தாவே நீர் எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கேட்கிறான். ಯೆಹೋವನೇ ಎಷ್ಟರವರೆಗೂ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿರುವೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நீர் இறங்கும் வரையிலும் ನೀ ಕೈ ಬಿಟ್ಟಿರೋವರೆಗೂ என் ஆத்துமா கஷ்டப்படும் அல்லவா, ನನ್ನ ಆತ್ಮ ಕಷ್ಟಪಡುವುದಲ್ಲವಾ, என் ஆத்துமாவை விடுவிக்க வேண்டுமானால் ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಬಿಡಿಸುವಂತ என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு மனமிறங்கும் என்று ஜெபிக்கிறான். ದೇವರೇ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ அவனுடைய ನನಗೆ ஜெபம் ஒரு ಉತ್ತರಿಸುತ್ತಾನೆ. உருக்கமான ஜெபமாய் காணப்பட்டது. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಬಹಳ ಹಿತವಾದ அவன் ಪ್ರಾರ್ಥನೆ. சரீரத்தை குறித்து ஆண்டவரோடு பேசினாலும் கூட ಆತ ಶರೀರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿ இந்த வார்த்தையில அவன் ஆத்துமாவை குறித்து அவன் ஆண்டவர் இடத்துல பேசுகிறான். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತ್ಮವನ್ನು ಕುರಿತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾನೆ, ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது, ನನ್ನ ಆತ್ಮವು வியாக்குலப்படுகிறது, ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾವೆ, என் ஆத்துமாவை விடுவியும். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು அவன் ஆத்துமாவை குறித்ததான ஒரு கருசனை அந்த பக்தனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ಆ ಆತ್ಮದ ಕುರಿತು ಚಿಂತನೆ ಒಂದು ಆ ದಾವಿದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಂಡಿತು. எனக்கு அருமையான தெய்வத்தின் ஜனமே, ನನ್ನ ಅರುಮೆಯಾದ ದೇವರ நம்ம ಜನರೇ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் ஆத்துமாவை குறித்ததான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்கிறதா? ನಮ್ಮೆಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತ್ಮದ ಕುರಿತು ಚಿಂತನೆ ಇದೆಯಾ? எப்பொழுதும் நம்ம சரீரத்தை குறித்து தான் நமக்கு கவலை, ಯಾವಾಗಿದ್ದರೂ ನಮ್ಮ ಶರೀರದ நம்ம குடும்பத்தை குறித்து ಚಿಂತನೆ, தான் கவலை, ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಕುರಿತು நம்முடைய ಚಿಂತನೆ, தேவைகளை குறித்து தான் கவலை, ನಮ್ಮ ಅಗತ್ಯದ ಕುರಿತು எல்லா ಚಿಂತನೆ, காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம், யோசிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ, ಅದಕ್ಕಾಗಿ ஆனால் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. தாவீದனுடைய ஜெபம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ಆದರೆ ದಾವಿದನ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. என் ஆத்துமாவை விடுவியும். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಬಿಡಿಸು. ஆத்துமா ஒண்ணு சரியாயிடுச்சுன்னா ಆತ್ಮ ಒಂದು ಸರಿಯಾದರೆ எல்லாமே சரியாயிரும். ಎಲ್ಲವೂ ಸರಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆவிக்குரிய ஜீவியம் சரியாயிடுச்சுன்னா ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಸರಿಯಾಗಿದೆ, எல்லாமே சரியாயிருங்க. ಎಲ್ಲವೂ ಸರಿ நீ ಹೋಗುತ್ತದೆ. எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟೇ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ, ஆத்மா பலமுள்ளதா இருந்தா ನಿನ್ನ ಆತ್ಮವು எந்த ಬಲವಂತವಾಗಿದ್ದರೆ காற்றுக்கும் ಯಾವುದೇ எந்த புயலுக்கும் ಯಾವುದೇ அது அசைக்கப்படாதுங்க. ಅದು ஏன்னா உன் படகுல ஏசப்பா இருக்காரு. ಯಾಕೆಂದರೆ ನಿನ್ನ ಸಂಗಡ அன்னைக்கு இருந்த சீஷர்களுக்கு அது தெரியல. ಅವತ್ತಿದ್ದ ಶಿಷ್ಯರಿಗೆ ಅದು ஆண்டவரை பார்த்து ತಿಳಿಯದು. கேக்குறாங்க, ದೇವರನ್ನು ನೋಡಿ நாங்கள் மடிந்து ಕೇಳುತ್ತಾರೆ, போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று ನಾವು கேட்டாங்க. ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ, ನಿನಗೆ ಚಿಂತೆ ஆண்டவர் ಇಲ್ಲ. சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய்? ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿಯೇ ಯಾಕೆ ಭಯ ಪಡುತ್ತಿದ್ದೀಯಾ? அவங்க மறந்துட்டாங்க ஏசப்பாவுடைய படகுல இருக்கிறாருன்னு. ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಮರೆತು ದೋಣಿಯ ಮೇಲೆ இன்னைக்கு ಇದ್ದಾರೆ. அநேக விசுவாசிகள் அப்படித்தான். ಇಂದು ಅನೇಕ அவருடைய ವಿಶ್ವಾಸಿಗಳು வாழ்க்கையில ಹಾಗೆ. ஏசப்பா இருக்காரு, ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ அவர்களோடு ಯೇಸು கூட ಸ್ವಾಮಿ ஏசப்பா ಇದ್ದಾರೆ. இருக்காரு, ಅವರ ಸಂಗಡ அவருடைய ಯೇಸು வலது ಸ್ವಾಮಿ பக்கத்திலே ಇದ್ದಾರೆ. நிழலா இருக்கிறாரு. ಅದರ ಬಲಭಾಗದಲ್ಲಿಯೂ ಸಹ ஆனா ಯೇಸು ಸ್ವಾಮಿ அவங்களுக்கு ಇದ್ದಾರೆ. தெரியாது. ಆದರೆ ಅವರಿಗೆ ತಿಳಿಯದು, எப்பொழுது உலக கவலை, ಯಾವಾಗಿದ್ದರೂ உலக ಲೋಕದ வேதனை, ಚಿಂತೆ, ಲೋಕದ உலக ವೇದನೆ, துக்கம், ಈ ಲೋಕದ என்னை ದುಃಖಗಳು எடுத்துக்கங்களேன். ನನ್ನನ್ನು எவ்வளவு வேதனை ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. இருக்கு, ಎಷ್ಟು ವೇದನೆ எவ்வளவு ಇದೆ, பிரச்சனை இருக்கு. ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. உட்கார்ந்து அழுதா கண்ணீரை துடைக்க
யாராலையுமே முடியாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಹತ್ತರು ಯಾರಿಂದ ஆனாலும் கூட ಆದರೂ ಸಹ என் ஆத்துமாவிலே என் ஆண்டவர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ நான் தாவீதை போல தான் ஜெபிப்பது உண்டு. ದಾವಿದನ ಹಾಗೆ ನಾನು கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைப்பது உண்டு. ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನಿಂದ இந்த ದೇವರ வேத ಪಾದವನ್ನು வசனத்தை கொண்டு என்னோடு நானே பேசிக்கொள்வது உண்டு. ಸತ್ಯ ವೇದದಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ನಾನೇ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. என்னை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் உடைமைகளை குறித்தும் எனக்குரியவைகளை குறித்தும் நான் கவலைப்படுவதை காட்டிலும் ದೇವರೇ ನನ್ನ ಕುರಿತು ನನ್ನ ಕುಟುಂಬದ ಕುರಿತು ಯೋಚಿಸದೆ பக்தனாகிய தாவீதை போல ದಾವಿದನ ಹಾಗೆ என் ஆத்துமாவை குறித்து கவலைப்பட எனக்கு கற்றுத்தார். ನನ್ನ ಆತ್ಮದ ಕುರಿತು ಯೋಚಿಸುವಂತೆ என் ஆத்துமா பலப்படும் என்று சொன்னார். ನನ್ನ ಆತ್ಮವು எல்லாவற்றிலும் பலமுள்ளவனாய் ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ಹೇಳೋಣ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ಹೇಳೋಣವೇ. என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன் என்று சொல்லுகிறான். ಯೋವನೇ ಅಭಿಮುಖನಾಗಿ 6th words. ನಾನು ನರಳಿலே ದಾನಿದ್ದೇನೆ. ராமுழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறான். ಪ್ರತಿ ರಾತ್ರಿಯೂ ನನ್ನ ಕಣ್ಣೀರಿಂದ ಮಂಚವು ತೈಲ துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. ಹಾಸಿಗೆಯು ಕಣ್ಣೀರಿಂದ ನೆನೆದು என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்லுகிறான். ವಿರೋಧಿಗಳ ಬಾಧೆಯ ದೆಸೆಯಿಂದಲೇ ಮೆಬ್ಬೋಯಿತು. How you people are praying today? ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಗೆ என் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? கண்ணீரினால் என் படுக்கை நனைந்தது என்று பக்தன் சொல்லுகிறான். ನನ್ನ ಕಣ್ಣೀರಿಂದನೇ ನನ್ನ ತಲೆದಿಂಬು ನೆನೆದು ಹೋಗಿದೆ ಎಂದು ಭಕ್ತನು கண்ணீர் விட்டு ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஜெபிக்கிறீர்களா? ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? இன்னைக்கு கண்ணீரே சில பேருக்கு பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನೇ ಕೆಲವೊಬ್ರು ಮನುಷ್ಯರು ನೋಡೋದು ಕಷ್ಟ. ஜெபம் பண்ண மாட்டாங்க. ಅವರು ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. அழுது ஜெபம் பண்றவங்கள விட மாட்டாங்க. ಅಳೆದು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஜெபம் பண்ணா இவங்களுக்கு ஏளனமா இருக்கும். ಯಾರಾದ್ರೂ ಹತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಅವರಿಗೆ ಒಂಥರ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. ஒரு மாதிரி பார்க்கிறது. ಅವರನ್ನು ಒಂಥರ ನೋಡುವುದು, ஒரு மாதிரி பேசுறது, ಅವರನ್ನು ಒಂಥರ ಮಾತನಾಡುವುದು. கிறிஸ்துவுக்குள்ள நீயும் நானும் பைத்தியக்காரிகள் தான். ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ನಾವು ನೀವು ಹುಚ್ಚರೇ. ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் பைத்தியக்காரர்கள் அல்ல. ಆದರೆ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ನೀವು ಹುಚ್ಚರಲ್ಲ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாவீது இங்க சொல்றாரு, தாவீதನು ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ದೇವರು ನನ್ನ என் ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். ನನ್ನ ವಿರೋಧಿಗಳು ಎಲ್ಲರೂ ಆಶೆಗೆಟ್ಟು ಕಲವರಗೊಳ್ಳುವರು. சடிதியிலே வெட்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆಶೆಗೆಟ್ಟುವರು. நீ உண்மையாய் ஜெபிப்பாய் என்று சொன்னார். ನೀನು ಸತ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ, அழுது கண்ணீர் விட்டு ஜெபிப்பாய் என்று ನೀನು சொன்னார். ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ. நான் யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை புதன்கிழமை வந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். யோவேல் ಬರೆದ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ உபவாசத்தோடு ஜெபிக்கணும், ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ಕಣ್ಣೀರಿನಿಂದ புலம்பலோடு ஜெபிக்கணும். ದೇವರ ಕೇಳಿ பாருங்க, தாவீது ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அதுதான் செய்தார். ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ದಾವಿದನು ಅದೇ ಮಾಡಿದನು. கண்ணீரினால் படுக்கை நனைக்கிறேன். ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ನನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ನೆನೆಸುತ್ತೇನೆ. இந்த கொரியன்ஸோடு எங்களுக்கு அதிகமான தொடர்பு உண்டு. ಕೊರಿಯರ ಜೊತೆ ನನಗೆ ಹಲವು ಒಡನಾಟ ಉಂಟು. அவங்களோடு கூட நிறைய நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ಅವರ ಜೊತೆ ನಾನು ಹಲವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇನೆ. ஜெபங்களிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ಬೆಳಗಿನ ಜಾವ ಸಂಜೆಯ ಜಾವ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ அவங்க சர்ச்சுக்கு வரும்போதே ஒரு கர்ஷிப் மாதிரி ஒரு டவல் கொண்டு வருவாங்க. ಅವರು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಒಂದು ಕರ್ಚೀಫ್ ಅನ್ನು ತರುತ್ತಾರೆ. அவங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳುವಾಗ அந்த கர்ஷிப்பை இப்படி போட்டு ಕರ್ಚೀಫ್ ಅನ್ನು ಬಿಡಿಸಿ ಹಾಕಿ அது நனைந்து தீரு மட்டும் கண்ணீர் விட்டு ಅದು ಒದ್ದೆ ಆಗುವವರೆಗೂ ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நம்ம சொல்லுவோம், ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ, அவங்க எவ்வளவு பாருங்க எப்படி இருக்காங்க, ಅವರು ನೋಡು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂದು. வசதியா இருக்காங்க, ಎಷ್ಟು என்ன பணக்காரா இருக்காங்க, ಎಷ್ಟು ಹಣವಂತರು ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದಾರೆ. ಚಿಕ್ಕ ಜಾಗವೇ, ஆனா எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்குது. ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಗಂಭೀರத்தோடு ಅರಿಯುತ್ತಾರೆ. ಗಂಭೀರವಾಗಿ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ನೀವು ಸಹ ಸ್ತುತಿಸಿರಿ, ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಎಲ್ಲವಕ್ಕೂ ಮೇಲಾக, ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಆತ್ಮவை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆத்மாவை எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் விடுவிக்கட்டும். ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಿಂದ எல்லா ದೇವರು பொல்லாத ಬಿಡಿಸಲಿ. சிந்தனைகளிலிருந்து, ಎಲ್ಲಾ ಕೆಟ್ಟ மாம்சிக கிரியைகளிலிருந்து, ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಯಿಂದ, ஜீவனத்தின் பெருமைகளிலிருந்து, ಜೀವನದ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து, ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯದಿಂದ, ஆண்டவரே என் ஆத்மாவை விடுவியும். ದೇವರೇ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಬಿಡಿಸು. நீ ஜெபம் பண்ணினா ನೀ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ
தாவீதை போல நீயும் சாட்சி சொல்ல. ದಾವಿದ ಹಾಗೆ ನೀನು ಸಾಕ್ಷಿ கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ಕರ್ತನು ದೇವರು ನನ್ನ சொல்லுங்களேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ கர்த்தர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். ದೇವರು ನನ್ನ ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟನು. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ಇಂಥ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. God bless you.